ஹலோ காய்ஸ், நான் உங்கள் வீடியோ பேசுகிறேன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ என்னடா மார்னிங் மிட் நைட்லேயே பைக் எடுத்துகிட்டு எங்கடா போயிட்டு இருக்கேன், என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நமக்கு வந்து அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக போயிட்டு இருக்கேங்க. ஸோ நம்மளை வந்து அவார்ட் ஃபங்க்ஷனில் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் ஸோ நம்ம போட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன டேட் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 1ங்க, ஓகேங்களா. ஸோ செப்டம்பர் 1 டே 1 சண்டேங்க, ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி 3 o'clock நமக்கு வந்து திருப்பூரில் இன்வைட் பண்ணியிருக்காங்க. திருப்பூரில் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நம்ம போயிட்டு இருக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கு என்னடா இங்கேருந்து எத்தனை கிலோமீட்ரு, நீங்கள் அது மார்னிங்லேயே எழுந்து போகலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்னிங் நமக்கும் அது திருப்பூருக்கும் கரெக்டாக வந்து ஒரு 400 கிலோமீட்டர் ப்ளஸ் அப்படி இருக்குங்க, ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து கடலூரும் தாண்டி தான் இருக்கோம். ஸோ இங்கேருந்து போயிட்டு இருக்கோம், ஓகேங்களா. ஸோ இப்போ டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:30 45 தாங்க ஆகுது. ஏன்னா நான் பைக் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து டைம் கரெக்டாக சொல்ல முடியலைங்க. பட் ஆனால் நான் வீட்டிலேருந்து கிளம்புனது ஸோ இங்கேருந்து கிளம்புனது வந்து 3:30 தாங்க இங்கேருந்து பைக்கே எடுத்தேன், ஓகேங்களா. ஸோ 3:45 சம்திங் ஆகுது. ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக திருப்பூர் போயிட்டு அவினாசி போக போகிறோங்க. ஸோ அவினாசி போயிட்டு நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் வந்து நம்மக்கிட்ட பேகு, ரைடிங் பூட்ஸ், ரைடிங் ஜாக்கெட்லாம் வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து அங்கே ஃப்ரெண்ட் வீட்டில் வச்சுட்டு அங்கேருந்து நம்ம போகிற மாதிரி தாங்க இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் ஆளில் போட்டுங்க. ஸோ அப்போ தான் கைஸ் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேருங்க கைஸ், ஓகேங்களா. ஓகே கைஸ், தென் வந்து நம்ம என்னடா ஆனால் சத்தியமாக இதெல்லாம் நம்பவே முடியலைங்க என்னாலாம். ஸோ நம்மளா இப்படிலாம் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளா ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணுறோம். தென் வந்து நம்மளா ஒரு அவார்ட் வாங்க போகிறோம். அதுவும் ரொம்ப பெரிய ஆளான கேபி பாலா, சதீஷ் சார், தென் வந்து செந்தில் ராஜலக்ஷ்மி, ஸோ பாக்கியராஜ் சார், நிறைய பேர் வராங்க. ஸோ அந்த ஈவெண்ட்ஸில் ஸோ அவங்களாம் பார்க்க போகிறோம். தென் வந்து அவங்க கையில் அவார்ட் வாங்க போகிறோன்றது நமக்கு ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேங்க. என்னால் நம்ப முடியல. ஸோ நம்மளா அப்படின்னு. ஏன்னா நம்ம சின்ன வயசில் நான் சின்ன வயசில் நினச்சேங்க. ஸோ நான்லாம் பைக் வாங்குவோன்னு நினச்சேன். பைக் வாங்கினேன். லடாக் போவோனா அதெல்லாம் சும்மா சொல்லிகிட்டு இருப்பேங்க ஊரில். ஆனால் லடாக் போனேன். ஸோ இப்போ இந்த அவார்டு எனக்கு ரொம்ப எப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் கிடைக்கிதுங்க, புரியுதுங்களா. ஸோ இது இதுதான் நடக்கும் அப்படின்னு நான் திங்க் பண்ணலை. பட் ஆனால் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்றதெல்லாம் நமக்கு வரும்போது அது ரொம்ப வேறு மாதிரி இருக்குங்க. ஏன்னா நான் இதுக்கு முன்னெல்லாம் இந்த மாதிரி டைமில் எந்திரிக்கவே மாட்டேன். இந்த மாதிரி டைமில் எந்திரிச்சு இப்படி பைக் ரைட் பண்ணுவேன். ஸோ இங்கேருந்து இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதுக்காக எழுந்து இப்படிலாம் பண்ணுவேன் அப்படின்றத நான் இதுக்கு முன்னெல்லாம் யோசித்து கூட பார்க்கலைங்க. பட் ஆனால் ஒன்று கிடைக்கணும்னா பட் கிடைக்குதுன்னு கிடையாது. ஒன்று கிடைக்கணும்னா கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இப்போ இல்லைனாலும் கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்குங்க. அதுதாங்க விதைத்து கொண்டே விதைத்தால் மரம், இல்லையெனில் உரம். ஸோ அதுதாங்க சிம்பிள். ஸோ இப்படியே சொல்லிவிட்டு சிம்பிளாக போயிடலாங்க. ஸோ இதுதாங்க கண்டிப்பாக அவங்கவுங்க கண்டிப்பாக முயற்சி செஞ்சுட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு சக்ஸஸ் கண்டிப்பாக வருங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆளில் போட்டுங்க. ஸோ இங்கேருந்து 400 கிலோமீட்டர் வருதுங்க. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து சிதம்பரம், விருதாச்சலம், ஆத்தூர், தென் வந்து சேலம், ஈரோடு சேலம் ஈரோடா சம்திங். ஸோ அந்த ரூட்டில் தாங்க போகிற மாதிரி இருக்கும். மேபி நம்ம வந்து இப்போது டைம் பார்த்திங்கன்னா 3:45 4 o'clock கிட்டே ஆக போகுது. ஸோ நம்ம வந்து அங்கே ஃப்ரெண்டில் ஏதாச்சும் ஒரு 6 o'clock வந்து ஏதாச்சும் ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு அங்கேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம் கைஸ், ஓகேங்களா. ஸோ பட் ஆனால் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்பவே எனக்கு தேவைப்படுதுங்க. ஸோ இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவில் வந்து நம்ம அவார்ட் வாங்குறத வந்து ஃபுல்லாமே என்னால் போட முடியுமான்னு தெரியல. ஏன்னா நிறைய ஷூட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தாங்க பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து இங்கேருந்து 400 கிலோமீட்டர் போகிறதே வந்து நிறைய பிளேசஸ் கவர் பண்ண மாட்டோம். ஸோ அந்த ஊரெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி தான் போவோம் மேபி. ஸோ அதனால தாங்க சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு போர் அடிக்காத மாதிரி நான் கரெக்டாக கூப்பிட்டு போகிறேன் கைஸ், ஓகேங்களா. ஓகே கைஸ், நான் இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போக அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். சார் இருக்கார், நம்ம அங்கே கேட்போங்க.
சார் அவினாசி. அவினாசி? ஆ. அது சேலம் திருப்பூர் அவினாசி தான் சொல்கிறீங்க? ஆமாம் சார். நீங்கள் சேலம் அந்த சேலம் ரோட்டை போங்க. ஓகே சார். சேலத்துக்கு அங்கிட்ட நீங்கள் ஆத்தூரில் அந்த இது ஆத்தூர் சேலம் அந்த ரூட்டு தான். அப்படிங்களா? சரி ஓகே சார். ஆத்தூர் சேலம் அந்த திருப்பூர் அவினாசி அங்கே தான் இருக்குது. சரி ஓகே சார், ரொம்ப தேங்க்யூ சார். ஸ்ட்ரைட் ஒரே ரோட்டா சார்? ஒரே ரோடா? சரி ஓகே, ரொம்ப தேங்க்யூ சார். ஓகே சார். விருதாச்சலம் எங்க வேற மாதிரிங்க. ஸோ பயங்கரமாக இருக்காங்க போலீஸ்லாம். எல்லாரும் கெட்டவங்கன்னு சொல்லிட முடியாது. ஒரு சில போலீஸஸ் வந்து கொஞ்சம் ரெகடாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ இவர்லாம் ரொம்ப ஸ்வீட்டுங்க. வா, பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணார் இல்லைங்க, செம்ம. எங்கே பிடிச்சி வச்சிருவாங்களோன்னு யோசிச்சுட்டாங்க கொஞ்ச நேரத்தில். ஏன்னா அவங்களுக்கும் ஒரு மாதிரி சந்தேகம் இருக்கலாம்ல, என்னடா இந்த நைட்டில் இப்படி போயிட்டு இருக்கானே அப்படின்னு. ஏன்னா இவ்வளோ ரைடிங் கேஸில் அவ்வளோ போட்டுருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் யோசித்தேன், பக்குன்னு இருந்துச்சு போகும்போது. பட் ஓகே தாங்க, எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்கன்றதை இவரை பார்த்து எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். சூப்பருங்க, வர மாதிரி. போகும்போது பெட்ரோல் மட்டும் அடிச்சுட்டு போயிடலாங்க. ஸோ ஏன்னா ஆத்தூர் தண்ணி ரொம்ப தொலைவாக இருக்கு. $500 ரெக்கார்டாக பார்க்குறாரு இப்போ. ஒரு ஆயுதத்தை நீ கை. 500. தமிழ்லே சொல்கிற. பவர் பெட்ரோல் இல்லையாண்ணா? ஆ ஓகே ஓகே. ஓகே 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 ஓகே. இங்கேருந்து ஈரோடு 100 கிலோமீட்டரா வருமா? இது சேலம் போகாமல் தானே ஈரோடு போகுது? ஓகேண்ணா. ஆமாம் ஓகே ஓகே. நான் திருப்பூர் போயிட்டு இருக்கேன். இது கிட்ட தானே? ஓகே. ஐயோ ஃபோன் வருது. ஓகே ஓகே ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. காய்ஸ் ஃபோன் வருதுங்க. புஜ்ஜி ஒரு ஸ்வேதா கைஸ். ஓகே கைஸ், ஃபியூல் போட்டாச்சு. நான் அப்படியே இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்டில் போக கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ ஹலோ. வாவ். ஆ சொல்லு, ஒன் செகண்ட் சொல்லுண்ணா. இல்லை இல்லை இல்லை, சாப்பிட்டு தான் வந்தேன். சாப்பிட்டு தான் வந்தேன். நீங்கள் என்ன அப்படிங்களா? நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களா? இல்லை இல்லை, சாப்பிட்டு தான் வந்தேன் நான். ஓகே. இல்லை இல்லை, மோட்டோ விலாகர் ரைடர். ஆமாம், ஆல் ஓவர் இந்தியா ட்ராவலிங். ஆமாம், இப்போது திருப்பூரில் ஒரு ஃபங்க்ஷன் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன், அவார்டு கொடுக்குறாங்க. அதனால் அவார்டு வாங்க போயிட்டு இருக்கேன். ஆமாம், திருப்பூர் ஒரு மாலில் கொடுக்குறாங்க. அதை இன்வைட் பண்ணியிருக்காங்க, கூப்பிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் போயிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. ஸ்பீடாக போகிறேன், ரொம்ப இதுவாக இருக்கேண்ணே. ஸ்பீடாக போகிறேன்னு கொஞ்சம் இதுவாக இருக்கா? பொறுமையாக போவா? அப்படிங்களா? சரி சரி ஓகே ஓகே. அப்படிங்களா? ஓகே ஓகே. நம்மளது ஷாப் இருக்கு, மெக்கானிக் ஷாப் இருக்கு. திருப்பூர்ல இல்ல, ராணிப்பேட்டில் இருக்கு. ஆமாம், ராணிப்பேட்டில் மொபைல் ஷாப் இருக்கு, மெக்கானிக் ஷாப் இருக்கு, நம்மள்தான் இருக்கு.
மாமா பையன் கூட ஆத்தூரில் செல்லு கடை வச்சுருக்காங்க. அப்படிங்களா? ஓகே ஓகே கடை சர்வீஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. நீங்கள் அடிக்கடி இந்த ரோட்டில் வருவீங்களா? இல்லை எப்பயாச்சும் வருவேன். எப்பயாச்சும் ஓட்டுங்க. ஆமாம், நான் வந்தேன்னா சேலம் அந்த ரோடு தான் போவேன். அதில் பைபாஸில் போயிருக்கீங்க? ஆமாம், அந்த ஹைவே தான் போவேன். இது எனக்கு கொஞ்சம் ஷார்ட்டு, 30 அப்படி போனால் 30 கிலோமீட்டர் அதிகம். உங்களுக்கு பக்கம். ஆமாம், அதனால் எப்படியா வரேன். அது இல்லாமல் ரோடு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். தெரியுது தெரியுது. காய்ஸ் கிளைமேட் வர மாதிரி அல்லுது காய்ஸ். ஸோ ராசிபுரம்லேருந்து 17 கிலோமீட்ரு. வாவ், மழைலாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. ஸோ இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து ஆத்தூர்லேருந்து ஒரு அண்ணாவை வந்து லிஃப்ட் கேட்டாருங்க. ஸோ லிஃப்ட் கொடுத்தோமா. ஸோ அவர் ரொம்ப கியூட்டுங்க. டீ சாப்பிட்றீங்களா அப்படி இப்படிலாம் செமையாக பேசிட்டு செமையாக வந்துட்டு இருக்காருங்க. வாவ், நான் அந்த சேலம் டு அந்த ஹைவே போயிருந்தேன்னா இதெல்லாம் பார்த்துருப்பேனா, என்ஜாய் பண்ணியிருப்பேனா தெரியல. பட் ஆனால் இதெல்லாம் செமையாக இருக்குங்க. இந்த கிளைமேட்டுக்கும் இந்த பிளேஸுக்கும் அல்லுதுங்க. அப்படியே தூக்கி சாப்பிடுதுங்க. வாவ், செம்ம கிளைமேட்டுங்க. ஆனால் மழை வந்துச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளால். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மக்கிட்ட ரைடிங் ட்ரெயினில் ஸோ சம்திங் அந்த மாதிரி எதுவுமே நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ ஃபுல்லாக நனைஞ்சிருவோம். அது மட்டும் நம்ம பேக் முன்ன வச்சிடும். ஸோ அந்த அண்ணா வந்து பேக்கில் உட்கார வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்து ராசிபுரம் வந்து 17 கிலோமீட்டர். ராசிபுரத்தில் ட்ராப் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் அப்படியே கூப்பிட்டு வந்துட்டாங்க. உங்களுக்கு என்னென்ன ஸ்டார்ட்னு தெரியல. ஸோ பட் ஆனால் நமக்கு என்னென்னா, ஸோ நம்ம வீடியோ ஒரு மினிமம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து மினிமம் வந்து ஒரு 100 மெம்பர்ஸ் நமக்கான ஒரு 100 மெம்பர்ஸ் பார்த்தா மட்டும் போதும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தாங்க இது வரைக்கும் நான் ஸ்டார்டிங்கில் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ என்ன காரணம்னா, 100 மெம்பர்ஸ்னால் நார்மலாகவே 100, 150, 200, 1000 அது மாதிரி வியூ போகுது என்னடா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, ஸோ அது கிடையாதுங்க. ஸோ நம்ம வீடியோ போடுறோமா இல்லையா, ஒன் டே வீடியோ போடலன்னா கூட ஏன்டா வீடியோ போடல, ஸோ அப்படி கேட்குற மாதிரி ஒரு 100 மெம்பர்ஸ் வேணுங்க. ஸோ அந்த 100 மெம்பர்ஸ்க்காக தாங்க ஸோ நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்றது இதுதான். 100 சப்ஸ்கிரைபர்ஸே போதுமா, அதுக்கு மேலே வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களோட லெவன் சப்போர்ட். நான் மினிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மினிமம் ஒரு 50 100 ஓகேங்களா, 100. ஸோ அது மட்டும் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் ஸோ வீடியோ போட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற மாதிரி இருந்தால் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் கைஸ். ஸோ நம்ம வீடியோவில் அவ்வளோ மிஸ்டேக்ஸ் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள், சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வேறு உங்களுக்கு என்னென்ன பிளேஸ் போகணும்னு தோணுதோ ஸோ கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அங்கே போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போடுறேங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் போகாத பிளேஸ் கூட நான் போகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் போகிறேங்க ஓகேங்களா. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கமெண்டில் தட்டி விடுங்க. நம்ம என்ன நான் என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணிடலாங்க ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ தென் வந்து நம்மளோட ஷாப் ஓப்பனிங் வந்து ஃப்ரைடே கம்மிங் 6 விநாயகர் சக்திக்கு முன்னாளுங்க. ஸோ என்னடா இதுக்கு முன்னே ஒரு ஷாப் ஓப்பனிங் சொன்னேன், அப்போ ஓப்பன் பண்ணேன், அது என்னாச்சு இது என்னாச்சுன்னா, ஸோ அந்த ஷாப் வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சுங்க. ஸோ பெரிய இஷ்யூ ஆனதுனால அந்த ஷாப் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஷாப் வந்து வேறு ஒரு பிளேஸுக்கு வந்து மாற்றிடுங்க ஓகேங்களா. ஸோ அந்த பிளேஸ் வந்து நான் லொக்கேஷன் எல்லாமே வந்து ஷாப் ரிவீல் போடும்போது கண்டிப்பாக பண்ணுறேங்க ஓகேங்களா. ஸோ நம்ம ஷாப்பில் என்ன மாதிரி ஒர்க்லாம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மொபைல் சர்வீஸுங்க A to Z சிப் லெவல் வரைக்கும் கண்டிப்பாக பண்ணலாங்க ஓகேங்களா. தென் வந்து செகண்ட் ஹேண்டில் மொபைல், தென் வந்து நிறைய ஆக்சசரிஸ், ஸோ எல்லாமே பண்ணலாங்க. 1 செகண்ட். ஸோ அம்மா கால் பண்ணாங்க, சாரி கைஸ். ஸோ அதுதான் கைஸ். ஸோ நம்ம வந்து அங்கேருந்து நம்ம அப்படியே பார்த்துக்கலாம், ஏன்னா லொக்கேஷன் எல்லாமே சென்ட் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து நம்ம போயிட்டா போதும், கரெக்டாக இருக்கும் தான் மேபி நினைக்கிறேன். இங்கேருந்து ராசிபுரத்துலேருந்து அவினாசி 100க்கு மேலே தான் வரும் நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் கைஸ். ஏன்னா மார்னிங்லேருந்து கரெக்டாக 2 o'clockலேருந்தே நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம். 2 o'clockலேருந்தே ரைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ரெஸ்ட் எடுக்கல, இடையில வந்து ஒரு இடத்துல மட்டும் டீ சாப்பிட்டோம். ஸோ கரெக்டாக வந்து 6:30 சம்திங் அதை வந்து வீடியோ எடுத்துருக்கேன், அந்த கிளிப்பும் ஆட் பண்ணுறேங்க ஓகேங்களா.
வந்து 6:30 அப்போ தாங்க 6:30 ஒரே ஒரு பிரேக் எடுத்தோம். அதுவும் நான் ஸ்டாப்பாக 250 கிலோமீட்டர் பைக் ஓட்டு வந்து பிரேக் எடுத்தோம். கரெக்டாக 2 o'clock பைக் எடுத்தோம். 2 o'clock பைக் எடுத்து நான் ஸ்டாப்பாக 250 கிலோமீட்டர் வந்து டீ பிரேக் ஒன்று எடுத்தோம். ஸோ இப்போ எல்லாம் தேவையில்லாததோ அதெல்லாம் கட் பண்ணிடுறேங்க. ஓகேங்களா? வாவ், என்னங்க இந்த ரோட்டில் வெறும் ஸ்பீட் பிரேக்கு இந்த மாதிரி ஏதோ இருக்குது. குடிநீர் குழாய் பாதிக்கும் பணி. என்னங்க லாரி எடுத்துகிட்டு போய் இப்படி விட்டுருக்கான் பைத்தியக்காரன். காய்ஸ் ஆக்சிடெண்ட். ஐயோயோ, இப்போ நடந்திருக்குல்ல. இப்போதான் நடந்துருக்கு. ஐயோயோ, வண்டி மட்டும் நிறுத்திட்டு ஆளை கூட்டிகிட்டு இருக்காங்க. ஆளுக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. டிரைவர் பக்கம் தான் பாருங்க. ஆமாம். அச்சோ ஷட். இந்த தூக்கத்தில் ஓட்டக்கூடாது. ஆமாம். இன்னும் ஒரு மணி நேரம் லேட்டாக ஆ கூட வரலாம், தப்பே கிடையாது. ஒரு 10 நிமிஷம் தூங்குனா ஒன்றுமே கிடையாது. தூங்கிட்டு ஓட்டுறதுனால அவங்களுக்கு என்ன தாட்னா கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம், போயிட்டு தூங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு பைக் ஓட்டுறாங்க. ஆமாம். பார்த்தா கடைசியா எவ்வளோ ஆபத்தில் போய் அதுதான். இப்போ வண்டியும் நஷ்டம் அவங்களும். உயிருக்கு ஆபத்தான் கொண்டாடி பிள்ளைங்க. டிரைவர்ஸோட நிலைமை அதுதான். ஓ, ஒரு சில டிரைவர்கள்லாம் அது ஒரு இது பண்ண மாட்டாங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு கூட போயிடுறாங்க. ஒரு சிலர் தான் இந்த மாதிரி வந்துடுறது. இல்லை, இது காரணம் என்னன்னா ஓனர்ஸ் தான். ஓனர்ஸில் டார்ச்சர் பண்ணுவாங்களே. ஆமாம், இந்த ஸோ அந்த ஓனர்ஸ்னால தான் இவங்க இப்படிலாம் ஆகுறது. இவங்க ரெஸ்ட் எடுக்கலான்னு எங்க இங்கேங்களா? ஓகே அப்படிங்களா? ஓகே ஓகே அப்படிங்களா? அப்படிங்களா? சரி 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 பார்த்து போயிட்டாங்க. ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ, போயிட்டார். இங்கே வர வழியில் பெரிய ஆக்சிடெண்ட்டுங்க. ஸோ அண்ணனை இறக்கி விட்டோம், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் தாங்க ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் நம்ம கூட ட்ராவல் பண்ணாருங்க. 45 கிலோமீட்டர்ஸ். எங்கேருந்து எங்கன்னா ஆத்தூர் டு ராசிபுரம். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ பட் பாவங்க, அந்த லாரி எவ்வளோ நொறுங்கி எப்படி இருக்குது பாருங்களேன். ஸோ டிரைவர்ஸோட நிலைமை இதுதாங்க. ஸோ நம்ம நிறைய 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 வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ வந்து இந்த மாதிரி வந்து தூக்கம் வந்தால் நான் வந்து நிறைய இந்த மாதிரி ஆக்சிடென்ட் பார்த்துருக்கேங்க. ஸோ அதனால் நான் நிறைய வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன். தூக்கம் வந்தால் ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறது நமக்கு சேஃபு தாங்க. பட் ஆனால் தூக்கத்திலே நம்ம போயிடலாம், இன்னொரு 10 கிலோமீட்ரு இன்னொரு 10 கிலோமீட்ரு அப்படின்னு போகும்போது தான் நமக்கு வந்து ரொம்ப இதுவாகுது. விடுங்க, பார்த்துக்கலாம். நடக்கணும்னு இருந்தால் நடக்கும், சிம்பிள், அவ்வளோதான். அந்த அண்ணனுக்கு மட்டும் எதுவும் ஆகாமல் இருந்தால் போதும். ஸோ நம்ம ஜஸ்ட் ப்ரே பண்ணிப்போம். ஓகே காய்ஸ், ஸோ வீடியோ ஃபுல்லாக ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் அப்படியே ஃப்ரெண்டில் போக போக கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். காய்ஸ், ஸோ ஃபைனலி நம்ம வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. ஸோ ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து கிளம்பி நம்ம இங்கே வந்துட்டோங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வீடியோ எடுத்திருப்போம். ஸோ நான் இதுவே நம்ம 18 நிமிஷம் கிட்ட வந்துருச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம இன்னும் ஆட் பண்ணி போட முடியாது, வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும், லென்த்தாக போனால் போர் அடிக்கின்றதுனால நான் அதோட அதை கட் பண்ணிட்டேங்க. ஸோ 3 o'clock ஆயிடுச்சு. நம்ம வந்ததே ரொம்ப லேட்டுங்க. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:15 கிட்ட ஆகுது. சாரி 3:50 கிட்ட ஆகுதுங்க. ஓகேங்களா? ஸோ வந்ததே ரொம்ப லேட்டு. பட் இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லிவிட்டு ஜெராக்ஸு அந்த நமக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க ரெசிப்டை. ஸோ அதெல்லாம் வந்து ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. ஸோ அதனால தான் எங்கள் ஷாப் இருந்திருந்தோம். ஸோ இங்கேருந்து பக்கத்தில் தாங்க டிஆர்ஜி மால். ஸோ அங்கே போயிட்டு நம்ம வந்து என்ட்ரன்ஸ் வரைக்கும் போயிட்டு வீடியோ கட் பண்ணிடலாங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா ரொம்ப வீடியோ லென்த்தாக போயிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நீங்கள் நம்ம பாலா சார், பாக்கியராஜ் சார், ஸோ மற்ற ஆக்டர்ஸு, ஸோ மற்ற செலிப்ரிட்டிஸ்லாம் பார்க்குறது கண்டிப்பாக வீடியோ போகிறேங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுங்க. ஸோ நம்மளால் 40 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் வீடியோ போகிற அளவுக்குலாம் அவ்வளோ லென்த்தாக போட்டால் 20 மினிட்ஸ் போட்டாவே பார்க்குறது ரொம்ப இதுவாக இருக்குங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு 20-21 மினிட்ஸோடு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு வர எபிசோடில் நீங்கள் ஃபுல்லாக பார்ப்பீங்க கைஸ், ஓகேங்களா? ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆளில் போட்டுங்க. ஸோ அப்போ தான் கைஸ் நம்ம போகிற வீடியோஸ்லாம் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் கைஸ். ஸோ நம்ம உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தோமே ஸோ உள்ளே வரும்போதே வேறு மாதிரி மாஸ்க் காட்டுற மாதிரி ஃபுல்லாமே பாலாண்ணன் பிக்கு பாலாண்ணனோட பேனர்ஸ் தாங்க நிறைய வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இங்கே எடுத்துகிட்டு போய் நம்ம பைக் பார்க் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வந்து போகிற நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் வந்து நம்ம பாலா சார் மீட் பண்ணது, ஸோ அவர் அவார்ட் கொடுத்தது, மற்ற அங்கே நட்சத்திர கொண்டாட்டம், ஸோ என்னென்னலாம் வந்து நிகழ்ச்சி, ஸோ எதெல்லாம் நடந்ததோ ஸோ எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ், ஓகேங்களா? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆளில் போட்டுங்க கைஸ், ஓகேங்களா? ஸோ இனி வர ரெகுலராக வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக வாட்ச் பண்ண கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் கைஸ். ஏன்னா நம்ம வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேது நிறைய பேருக்கு. ஸோ அதனால் பெல் ஐக்கான் ஆளில் போட்டுங்க கைஸ், ஓகேங்களா? ஓகே கைஸ், ஸோ இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ கைஸ், லவ் யூ கைஸ். எல்லோரும் பார்த்து சேஃபாக இருங்க. லவ் யூ லாட்ஸ்.